நேர்மையான கட்சி, நேர்மையான ஆட்சின்னா நேர்மையானவர்கள் இருந்தால் தானே அது நேர்மையான கட்சி. நேர்மையானவர்கள் நடத்தினா தானே அது நேர்மையான ஆட்சி. வாயில தேன் வடித நேர்மையான கட்சி, நேர்மையான ஆட்சி, தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரி, கரப்ஷன் ஃப்ரீ ஸ்டேட்டு, ஊழலே வாங்க மாட்டோம், ஊழலை ஒழிச்சிருவோம் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க? இந்த தாவேக்கால விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவன் பிளாக் டிக்கெட் விற்று ஏதோ அவன் லெவலில் பிளாக் டிக்கெட் விற்று ஏதோ மாவட்டத்தில் இருந்து வந்திருப்பான் அவன் லெவலில். ஆனால் வரக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள்? மலமுழுங்கி மகாதேவன்கள். இந்த கோபாரி கல்குவாரியை மட்டும் வச்சிருக்கல. 2013ஆம் ஆண்டு மதுரை திண்டுக்கல் அந்த இதில் பிராட்வே அமைப்பதற்காக ரயில்வே ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, இந்த பிராட்வே அமைக்கும் போது ரயில்வே தண்டவாளத்துக்கு கீழே மண்ணு போடுவாங்க. அது தண்டவாளம் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு மண்ணு போடுவாங்க. அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த கான்ட்ராக்டர் யார் அப்படின்னா கோபாரி. போலியான தரமில்லாத மணலை போட்டு அதில் பல கோடி ரூபாயை ஆட்டையை போட்டிருக்கான்னு சொல்லி இவர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ என்கொயரி அமைக்கப்பட்டு 3 பொறியாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த கோபாரி தலைமறை வாயிறாப்புல. அப்படி எஸ்கேப் ஆன ஆள் தான் இன்னைக்கு தாவேக்கால போய் தஞ்சம் புகுந்திருக்காரு.